நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை போட்டால் தான் ஃப்ளேவரே இருக்குங்க. நான் செஞ்சது கனவா தொக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து நான் இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல். ஆமாம், நாங்கள் வந்து வெளியிலேருந்து மீனோ இல்லை சிக்கனோ மட்டனோ வந்து செய்யலை. வீட்லேயே இருக்க முட்டையை வச்சு முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறாரு. ஸோ மனதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே சமையல் வந்து செய்ய போகிறாரு. ரொம்ப நாளாவது நாங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சண்டே சமையல் வந்து செஞ்சார். அதோட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மனம் வந்து நான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் கையால் இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா வருமா? பார்க்கலாம், எப்படி வருதுன்னு செஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா வரும்ன்ற கான்ஃபிடென்ட் அது இருந்தால் போதும், அது இருந்தால் நல்லா வந்துடும். மனம் வைக்கிற முட்டை குழம்பையும் சேர்த்து கூட கொஞ்சம் கனவா வந்து வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மார்க்கெட்லேருந்து. ஸோ அதை வந்து நான் செய்ய போகிறேன். முட்டை குழம்பு வந்து மனம் செய்ய போகிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம மனோட கையால் சாப்பிட போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகலாமா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், இன்னும் வெங்காயம் உரிக்கல, தக்காளி உரிக்கல, எதுவுமே வந்து உரிக்கல. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமே சண்டே சமையல். வாங்க போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்ன தேவை இதுக்கு? வெங்காயம், தக்காளி, பூண்டு, முட்டையும் தான். முட்டை இல்லாமல் எப்படி முட்டை குழம்பு? அதை விட்டுட்டியா? அதனால கேட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு அப்புறமா மீட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் வந்து சோம்பு, பட்டை, பிரிஞ்சால் இலை, 2 இது கிராம்பு அதை மட்டும் போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா நான் வந்து எண்ணெயிலே வந்து பச்சை மிளகாய் போட்டால் தெரிக்குன்னு சொல்லிட்டு பயந்துன்னு வெங்காயத்தை கட்டிட்டு பச்சை மிளகாய் கட்டிடுவேன். பூண்டு வேணா, பூண்டு தனியாக எண்ணெயில் வதங்கணும். பூண்டு கூட இருக்குது, அது ஒன்றும் இல்லை, காரம் இறங்கணும். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் வெங்காயம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரெடியாக வச்சுட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறது தான். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா போன டைம் செய்யும்போது சின்ன வெங்காயம் தான் போட்டுமே. நானும் எல்லா கடையிலையும் அழிஞ்சுட்டேன். இன்னைக்கு சின்ன வெங்காயமே கிடைக்கல டைம்ன்றதுனால. அதாவது பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே நான் இது மட்டுமே போட்டிருக்கேன். நல்லா இருக்கும். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு. நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை போட்டால் தான் ஃப்ளேவரே இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சுங்க தக்காளி பேஸ்ட்டே கொட்டிக்கலாம். எத்தனை தக்காளி அரைச்சிங்க? இது 3 தக்காளி எடுத்தேன், பெரிய சைஸ்லே. இது சேர்த்துக்கலாம். தக்காளி ஊற்றினோடனே கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு போல. இன்னும் இது வந்து கொஞ்சம் கொதிச்சுதுன்னா சூப்பராக வந்துடும் கலரு. தண்ணி ஊற்றணுமா? அவ்வளோதானா? தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு மசாலாலாம் சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக தக்காளி போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடலை. உப்பு லைட்டாக சேர்த்துட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் நானும் சாப்பிடணும், அதனால அந்த அளவுக்கு. ஏன்னா ஏனே 3 பச்சை மிளகாய் போட்டேன், இப்போ வேற கார மசாலா சேர்த்துருக்கீங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க. இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வருது. இப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? குழம்பு வந்து இப்போ கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் வந்து மசாலா போட்டுக்கலாம். என்னென்ன மசாலா?
ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா தெரியுதா? தெரியுது. நெக்ஸ்ட் வந்து வாசனைக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம், சும்மா ஒரு ஸ்பூன் அளவு. குழம்பு வந்து எல்லாமே முடியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற? நான் தான் கனவா இது பண்ணிட்டு அது கனவா வந்து பீஸ் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அரியிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து முட்டை குழம்பு வந்து ரெடியாகி கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே வந்து கனவா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கனவா தொக்கு. ஆமாம். நெக்ஸ்ட் முட்டை ஊற்ற வேண்டியதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை ஊற்றலாம். ஏன்னா ஃபுல்லாக வச்சு கொதிக்கும் போதே ஊற்றினா முட்டை கலைஞ்சிரும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை முட்டை ஊற்றிருக்கீங்க? 4 முட்டை ஊற்றிருக்கோம். ஆமாம். நம்ம 2 பேர், அதாவது இப்போ மதியத்துக்கு 2 முட்டை, நைட்டுக்கு 2 முட்டை, 2 வேளைக்கு இது கரெக்டாகிடும். ஆமாம். முட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக ஆகும்னு நினைக்கிறேன் கிரேவி. நம்ம கட்டியாகிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிச்சதுனாலே போதும். கட்டியாகிடும். சரி ஓகே. இப்போ நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செஞ்சுட்டு இருக்கேன். சரி ஓகே. பார்க்கல, ஒரு மாஸ்டர் ரேஞ்சுக்கே ரெடி ஆயிட்டீங்க போலியே. எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்து இருக்கு. முட்டை குழம்பு வைக்கிறது பெஸ்ட். முக்கியமான இது முட்டை உடையாம பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும் குழம்பு. நான் ரெடி ஆயிடுச்செல்லாம். ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. குழம்பும் நல்லா கட்டியாகவே வந்துடுச்சு போதுன்ற அளவுக்கு. முட்டையும் நமக்கு 4 முட்டையும் முழுசாகவே இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம், அவ்வளோதான். சரி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனவா வந்து வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனவாலேருந்து நிறைய தண்ணி வந்து போயிடும். ஸோ அந்த தண்ணியில் தான் இப்போ வந்து வெந்துட்டு இருக்கு. அவங்க கனமா வட்டமாக கட் பண்ணி தராம நீட்டாக தந்துட்டாங்க. ஸோ அதனால க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம். இப்போ நாங்களும் வீட்டில் இருந்து க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வாட்டி பண்ணால் ஒரு வாட்டி பண்ணார். அவர் வந்து அரிஞ்சு கொடுத்து, அவர் வந்து மொத்தமாக தேங்காய் நம்ம வழுக்க வந்து கொஞ்சம் நடு அப்படி வந்து நம்ம சீவும் பார்த்தியா, சீவுனா கையில் வருமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனவா கொஞ்சம் ஹார்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதான் செம்மையா அம்மா எப்போ தெருவில் போனாலும் வாங்கி செஞ்சு தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கனவா தொக்கோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் செஞ்சு காட்டிடுறோம். என்ன? ஆமாம். எறாவும் கனவாவும் ஒரே ரகத்தை சேர்ந்ததா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுலேயும் அவ்வளோ தண்ணி விடும், இதுலேயும் அவ்வளோ தண்ணி விடுது. ரெண்டுத்துலயுமே முள்ளு இல்லாம நல்லா இருக்கும். ஆமா. என்ன சரணியா, சாப்பாடுலாம் ரெடியா? சாப்பாடு ரெடி, சாப்பிட போறோம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு தரங்க. பாருங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க. நல்லா கலக்கி ஊற்றுங்க அடியோட. கலக்க முட்டை வந்து கலக்கணும். சரி, முட்டை எடுத்து வச்சுட்டு கலக்கு. ஏன்னா குழம்பு அடியில் இருக்கும். அந்த முட்டை எனக்கு, ஏன்னா அதான் மாதிரி பேர். சரி, நீயே சாப்பிடு, வளர்ற பிள்ளை. அவ்வளோதான். லைட்டாக கலக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அது எப்படி இருக்குன்ட்டு. சரியா? நான் செஞ்சது முட்டை குழம்பு, கனவா தொக்கு. சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பராக மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினச்சேன். அப்படி ரொம்ப ஹார்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. சாஃப்டாக தான் இருக்குது, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா. சரி, சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முட்டை குழம்பு. ஏன்னா ஃபிஷ் மீன் வந்து கனவா மீன் வந்து நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்ட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு.
என்ன காரமா? சூப்பர். சூப்பர். உப்புலாம் கரெக்டாக இருக்கா? நான் செக் பண்ணவே இல்லை சரியா. உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. கல்லுப்பு தான் போட்டு செஞ்சோம். ஸோ அதனால் கல்லுப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப இதுவாகிடும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் திட்டமாக போட்டோம். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உப்பு இட்லியும் சரி இட்லியும் சரி ரெண்டுத்துமே உப்பு பதம் வந்து சரிசமமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மனம் வச்ச முட்டை குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து எந்த ஒரு மசாலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சி ஊற்றலை. தக்காளி மட்டும்தான் அரைச்சி ஊற்றினாரு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர். கரம் மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குமே எப்பயுமே. நானாக வச்சா தண்ணியாக இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் மொன்னும் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் வந்துருக்கு. கட்டியாக நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. கனவா மீனோட முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு என்னோட சண்டே ஸ்பெஷலை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சண்டே என்னோட ஸ்பெஷலாக செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் தொக்கு, அப்புறம் அவ்வளோதான்ல மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, கிரேவி, அப்புறம் வந்து முட்டை அவ்வளோ முடிச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். மழை வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்குது ரொம்ப. சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே வந்து சந்தியாக்காவோட வீட்டுக்காருக்கு வந்து முடி கட்டினாங்க, இருமுடி கட்டினாங்க சபரிமலைக்கு போகிறதுக்கு. நாங்கள் போயிட்டு நேற்று போயிட்டு காலைல தான் வந்தோம். காலைல வந்து காலை சாப்பிட அங்கேயே சாப்பிட்டு வந்து நேற்று முடி கட்டினாங்க. நேற்று முடிச்சுட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலைல கிளம்பி வந்தோம். இன்னும் அப்பாவுக்கு வந்து முடி கட்டல. இதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு கட்டுவாங்க. சரி சாப்பிடுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.